காதலியோட கடைக்கண் பார்வைக்கு தவம் இருக்கிற காதலர்களுக்கு நடுவுல இந்த ஹீரோ ஒட்டகத்தோட கடைக்கண் பார்வைக்கு தவம் இருக்காரு. ஏன் எதுக்காக இந்த தவம்? கடைசியில ஒட்டகத்தோட காதல் அதாங்க கடைக்கண் பார்வை இந்த ஹீரோக்கு கிடைச்சதா இல்லையா? டிக்கெட் முன்பதிவு தொடங்கின ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த டிக்கெட்டும் வித்து தீர்ந்துடுச்சாம். அதுவும் நம்ம ஊர்ல இல்லைங்க, ஜப்பான்ல. அப்படிப்பட்ட நம்ம ஊர் படம் எது? சங்கர் சாரோட கேம் சேஞ்சர் படத்துல ஒரு காட்சி லீக் ஆகி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை தந்துட்டு இருக்கு. அது என்ன காட்சி, அது இது எதுன்னு எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன். முதல்ல ஒட்டகத்தோட கடைக்கண் பார்வைக்கு தவம் இருந்த ஹீரோவை பத்தி பார்க்கலாங்க. மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற படம் ஆடு ஜீவிதம். இந்த படம் வர மார்ச் 28 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல கதாநாயகியா அமலாபால் நடிச்சிருக்காங்க. கேரளால இருந்து அரபு நாட்டுக்கு ஒட்டகம் மேய்க்க போற இளைஞன் ஒருவன் அங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்ன்றத இந்த படம் விவரிக்குதாம். இதுக்காக ஒட்டகம் மேய்க்கிற கதாபாத்திரமாவே மாறி இருக்காரு பிருத்திவிராஜ். ஒட்டகம் திரும்புறப்போ ஒட்டகத்தோட கண்ணுல பிருத்திவிராஜ் சாரோட உருவம் தெரியணுமாம். இந்த காட்சியை படமாக்க ஒட்டகத்தோட கடைக்கண் பார்வைக்கு பிருத்திவிராஜ் மட்டும் இல்லாம படக்குழுவே தவம் இருந்திருக்கு. 7 நாட்களுக்கு பிறகுதான் ஒட்டகத்துக்கு பிருத்திவிராஜ் சார் மேல ஐயோ பாவம்னு காதல் வந்துச்சு போலும். ஆமாங்க, சுமார் 7 நாட்களுக்கு பிறகு ஒட்டகம் தன்னோட கடைக்கண் பார்வையை பிருத்திவிராஜ் சார் மேல வீச படக்குழுவினர் டக்குன்னு அந்த காட்சியை படமாக்கி இருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, சங்கர் சார் இயக்குற கேம் சேஞ்சர் படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டின நிலையில ஹைதராபாத்ல நடந்துட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு ராம் சரண் சார் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து பேசுற மாதிரி ஒரு காட்சி படமாக்கப்பட்டு இருக்கு. கிளீன் சேவ் செஞ்ச முகத்தோட ராம் சரண் பேசி நடிச்ச இந்த காட்சி சோசியல் மீடியால லீக் ஆகி இருக்கு. இதுவரைக்கும் தாடி வச்ச ராம் சரணையே பார்த்துட்டு வந்த ரசிகர்களுக்கு இந்த புதிய கெட்டப் மகிழ்ச்சியை தர லீக்கான இந்த காட்சியை ஷேர் செஞ்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து ஜப்பான்காரங்க கொண்டாடுற நம்ம ஊர் படத்தை பத்தி பார்த்துடலாம். ராஜமௌலி இயக்கத்துல RRR திரைப்படத்தோட சிறப்பு காட்சி வர 18 ஜப்பான் தலைநகர் டோக்கியோல இருக்கிற திரையரங்குகள்ல திரையிட போறாங்க. இந்த நிகழ்ச்சியில இயக்குனர் ராஜமௌலி சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டு பார்வையாளர்கள் கூட கலந்துரையாட போறாரு. இந்த சிறப்பு திரையிடலுக்கான டிக்கெட்டோட முன்பதிவு கடந்த 13 தொடங்கிச்சு. முன்பதிவு தொடங்கின ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த டிக்கெட்டும் வித்து தீர்ந்துடுச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 3 அப்டேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுல எனக்கு பிடிச்சது ஒட்டக காதல் என்ற ஒட்டகத்தோட கடைக்கண் பார்வை தாங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.